அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்ன நம்மளுடைய சண்டே அன்னைக்கு வீக்லி பஞ்ச் வராமல் டெமோக்ராட்டிக் பஞ்ச் வந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஜனநாயக நடைமுறையில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு டெமோக்ராட்டிக் பஞ்ச் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துட்டு வேற என்ன, அடுத்த 5 வருஷத்துக்கு தினிக்கும் பஞ்சு வாங்கினுக்கிறோம் மாற்றி மாற்றி. இதானே நடக்குது. ரைட், நாளைக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வெளிவரவிருக்கின்றன. இது வரைக்கும் அந்த எக்ஸிட் போல் அப்படின்ட்டு மக்களை போட்டு நிறைய குழப்பி வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தெளிவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே இந்த ப்ரீ போல், போஸ்ட் போல், இந்த புடலங்கா போல், ஆஃப் போல், எக்ஸிட் போல், இதெல்லாம் மக்கள் ஒரேடியாக ஒதுக்கி வச்சிடுறதுக்கும் நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், தீவிர தாவேக்கு ஆதரவாளர் நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க நீங்கள் மட்டும் இப்படியே இருக்கீங்க, அது பாருங்கள் அந்த எக்ஸிட் போல் அந்த ஒரே ஒரு ரிசல்ட் வந்த பிறகு ட்ரெண்டே மாறி போயிடுச்சு, எல்லாருமே கிட்டத்தட்ட தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும், விஜய் தான் சிஎம் அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் அதை ஏற்றுக்காமல் இருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாருங்கள் நான் ஏற்றுக்கலை அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது, நாம் ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை உங்கள் தலைவருக்கே இல்லையே அப்படின்னு. நண்பர் கோபமாயிட்டார், என்னங்க லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, பாருங்க இந்த பதவியேற்பு விழாக்கான ஏற்பாடெல்லாம் வந்து அதுக்குன்னு சில பேரை நாமினேட் பண்ணிட்டாரு. விளையாங்க மந்திரி சபை யார் யாருக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோ அதே கிளீனாக லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறாரு. எந்த இடத்துல பதவியேற்பு விழா, எத்தனை பேர் அலோவ் பண்ணுறது, எல்லாம் கியூஆர் கோடு முதற்கொண்டு எல்லாம் ரெடி ஆகி நிற்குது. நீங்கள் என்னடானா வந்து தலைவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. நிஜமாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 180, 200 அதெல்லாம் கூட வேணாம், ஒரு 140 சீட்டு சரி, அவ்வளோ கூட வேணாங்க, ஒரு 120 இடத்துல ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை கூட உங்கள் தலைவருக்கு இல்லை. ஏன்னா எப்போவுமே நாம் வந்து மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோ அப்படின்லாம் பேச மாட்டோம். ஒரு 140, 150 சீட்டில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்சித்தாவல் தடை சட்டம் இதில் மாட்டிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் 100 பேர் கட்சியை விட்டு வெளில போகணும். ஆனால் அந்த நம்பிக்கை கூட இல்லை உங்கள் தலைவருக்கு. அதனால தான் ஜெயிச்ச உடனே சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிது நேராக பனியூருக்கு வந்துருங்க அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக? இது அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு இந்த எம்பிக்களை தட்டி தூக்கிறதுக்கு திமுக அதிமுக வேலை பண்ணுவாங்க, அதனால அவங்கள பத்திரமா கூட்டியாந்துடணும், அவங்கள இட்டாந்து போகிறதுக்கு யாரையோ ஒருத்தர் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ தாவேகா 150 சீட்டில் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால் யாருமே தப்பி தவறி கூட இதை விட்டுட்டு வேற கட்சிக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கச்சா 100 பேர் எப்படிங்க ஒட்டுக்கா அண்ணாண்ட பக்கம் போவாங்க? அவங்கள எதுக்குங்க நீங்கள் ஒட்டுக்கா பனியூரில் கொண்டாந்து தங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ வெளில நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் 180, 200 அப்படின்னு நமக்கு வேண்டியவங்களை விட்டு ஆளுக்கு ஒரு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு 40%, 45%. ஞாபகம் இருக்கா? தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க 45%, 50% ரீச் பண்ணிட்டதாலாம் ஆளுக்கு அடிச்சு விட்டுருந்தாங்க. அதுவும் இந்த தடவை தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் வந்து ரொம்ப வேகம் எடுத்திருக்கின்றது இந்த தாவேகாவுக்கு ஃபயர் ஓடுறது அப்படின்றது. இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணா கூட ரைட்டு, மக்கள் மனசுல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் ஆளுக்கு என்னென்னமோ சொல்லின்னுக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், எல்லாம் நாளைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாயிட போகுது. இப்போ அத்தனை சீட்டில் ஜெயிக்க போறவர் எதுக்கு எல்லாரும் பணியூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும்? எதுக்கு வந்து திமுக அதிமுக தட்டி தூக்குவாங்க அப்படின்னு பயப்படணும்? இப்போ புரியுதுங்களா? வெளில சொல்கிறது ஒன்று, உள்ளே நடக்க போகிறது வேற ஒன்று. இது கூட புரியாமல் நீங்கள் என்ன பார்த்து கேட்குறீங்களா, நம்பலையா அப்படின்னா முதல்ல உங்கள் கட்சிக்காரங்க அந்த மேலே இருக்கவங்க அவங்கள நம்ப சொல்லுங்கள், அப்புறமா நான் நம்புகிறேன் அப்படின்னு. நண்பர் நம்பினாரோ என்னமோ எனக்கு தெரியாதுங்க, ஆனால் குழப்பமோட போயிட்டார், அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, இதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் ஹைப்பை கிரியேட் பண்ணி அதை வச்சே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லை அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இதில் இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்து ஏன் திமுகவுக்கும் 1-2 அதிமுகவுக்கும் ஆதரவாக இருக்கின்றது அப்படின்னா ஒரு புரட்சிகரமான விளக்கம் கொடுத்தாருங்க தாவேகால சேர்ந்திருக்க ஒருத்தர். அதாவது இன்றைக்கு திமுக அரசாங்கம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும். அதாவது இந்த பில்டிங் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜு போடுறது, இல்லை பள்ளிக்கூடம் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டீல் கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் அந்த ப்ராஜெக்டில் இருப்பாங்களாம். திமுக தோத்துரும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டாப் ஆயிருமா? அவர் சொல்கிறார், நான் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்களாம், ஜனங்களாம் ஓஹோ திமுக தோக்குதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனியோடைய ஷேரெல்லாம் கடன்னு விற்றுருவாங்களாம்.
அந்த கம்பெனிக்கு பயங்கர லாஸாம். ஓ, புதுமையான எக்கானமியாக இருக்குது இது. அதனால வேண்டி இப்படி மூட்டை குத்துனுக்குறாங்களாம். சரி, இப்போ நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு அப்போ மறுபடியும் அந்த ஷேர் எல்லாம் இறங்காதா? இல்லை தாவேகா நாளைக்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா? எத்தனை நாளைக்கு நீங்கள் இதை தடுத்து நிறுத்த வைக்க முடியும்? ஒன்றுமே புரியல. எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு கவர்மெண்ட் அங்கே வந்து கான்ட்ராக்ட் போட்டு போகிறாங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு. அது பாதி நடந்துனே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வந்தோடனே நோ 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 அது போன கவர்மெண்ட் போட்டது, அதெல்லாம் இடிச்சு தள்ளுவோம், கான்ட்ராக்ட் கேன்சல் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்கள்லாம் தாவேகால மூத்த நிர்வாகிகள். இதில் இன்னொரு ரீல்ஸ் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லங்க, விஜய் வந்து அவருடைய பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்து மக்களை ஆட்டையை போடணும்னு பிளான் பண்ணின்னுக்கிறாரு. அவருக்கு பின்னாடி போகிறவங்க அவருடைய பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் ஃபாலோயர் சப்ஸ்கிரைபரை ஏற்றிக்கலாம், அதை வச்சு நாம் வந்து ஏதாவது பண்ணலான்னு அவர் பின்னாடி போயின்னுக்கிறாங்க. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. இதில் ஒருத்தருடைய வீடியோ பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, தளபதி நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும், அப்படி இல்லைன்னாலும் ஏதாவது நம்பரை அப்படி இப்படி பண்ணி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. கூடவே சொல்கிறாங்க, அப்படி எதுவுமே முடியலைன்னா ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுங்க. அது ஆட்சியை கலைச்சிட்டா இன்னும் அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாட்டில் தோற்று போயிட்டாங்கன்னா அப்படியே ஆட்டத்தை கழிச்சிட்டு ஓடி போயிடுவாங்கன்றாங்களே, அந்த மாதிரியா? யார் ஆட்சியை யார் கலைக்கிறது? இவங்கள்லாம் தான் வந்து தாவேக்காக ஃபயர் அவுட்டுன்னு தெரியறவங்க. இந்த மாதிரியான ரசிகர்கள், இவங்கள தொண்டர்கள் வேற சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு கட்சி இவங்க ஆட்சிக்கு வந்து அப்படியே நாட்டை முன்னேற்ற போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போதே உங்களுக்கு அப்படியே நடுங்கலை. அதே தான், இதுதான் எல்லாருக்கும் இருக்குது. நான் நினைக்கிறேன் புதுசாக ஏதோ ஒரு வைரஸ் வந்துருக்குது போல இருக்குது. அது என்ன பண்ணுது, மூளையில் போய் ஒட்டிக்கின்னு அந்த மூளையில் அந்த யோசிக்கிற திறன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுது போல இருக்குது. அதனால தான் இஷ்டத்துக்கு வாயில் வந்ததை அடிச்சு விட்டுனுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது கூட இன்னொரு பிளானாக இருக்கலாம். என்ன பேசுனா என்னங்க, இன்றைக்கி வந்து இப்படி டுபாகூர் விட்டால் தான் வந்து வியூஸ் வருது, அதனால் தளபதி விஜய் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஏராளமாக வியூஸ் வருது, ஃபாலோவர்ஸ் வராங்க, அவ்வளோதான். எவன் யோசிக்கிறான், நான் மட்டும் யோசிக்கணுமா? அப்படி கூட அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அப்போ அந்த வைரஸ் கான்ஸ்பிரசி தியரி அடிபட்டு போயிடும்னு நினைக்கிறேன். இனியோ ஒட்டுமொத்தமாக இந்த விஜய் சிஎம் அப்படின்ற தியரியே நாளைக்கு அடிபட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. அடுத்தது பிள்ளைப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தேமுதிக, விசிக, இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் காங்கிரஸ், இவங்கெல்லாம் வந்து இப்போவே ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வச்சுக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளே வீரம் வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் ஏதோ எதிர்பார்க்கிறார்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வரும், ஆனால் எங்களுக்கு உரிய மரியாதை என்னங்க, 6 சீட்டுக்கு பதிலாக 5 சீட்டு கொடுத்தது பெரிய வித்தியாசமா? 15 கோடி 10 கோடின்னு கொடுத்தாங்களே, ஏன் எங்களுக்குள்ள இந்த வித்தியாசம்? இப்படி கேட்டிருந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அதுலேயும் பெரிய கட்சிக்கு சின்னதாகவும் சின்ன கட்சிக்கு பெரியதாகவும் கொடுத்தீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தா கூட நியாயமாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு 6 கேட்டோம் 5 கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து ஒரு இதுவா? எங்களுக்கு உரிய இதை கொடுக்கவில்லை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கே வந்து அப்படி திமுக மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மந்திரி பதவி பார்சல் அப்படின்றதுக்கான முன்னேற்பாடு தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாமே எதனால்? அந்த ஒரே ஒரு எக்ஸிட் போல் ஆக்சிஸ் மை இண்டியா அப்படின்னு அவங்க வந்து தாவேகாக்கு 98லேருந்து 120 கொடுத்தாங்கல்ல, இதை வச்சுக்கின்னு இப்போ ஆளாளுக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி, அதாவது புள்ளி கூட்டணியில் குறிப்பாக இந்த எஸ்பிஏ, அந்த செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ், இதில் இருக்கின்ற கட்சிகள் எதிர்பார்த்தா மாதிரி அமையாமல் திமுகவே சாலிடாக மினிமம் ஒரு 125 ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் தொகுதி சம்பந்தமாக ஏதாவது போய் கேட்டாலும் ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒத்துரையும் உள்ள விடாத. அதிமுக பாஜக எம்எல்ஏக்கு செஞ்சு கொடுத்தா கூட ஓகே, ஆனால் இந்த கூட்டணி கட்சியில் இருக்காங்கப்பா, இந்த ஆட்களை யாரையுமே உள்ள விடாத. இப்படித்தான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க, டிஎம்கே எழுதி வச்சுக்காங்க. என்ன விதமான அரசியல் இது? அசிங்கமா இல்லை? கேட்டால் நாங்கள் பாஜக வரக்கூடாது, பாசிசம் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம். சரி, இன்னைக்கு இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் 2 பேரும் வந்து பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ தியாகம் பண்ணிக்கிறீங்கல்ல, வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணீங்க? அங்கே வந்து மம்தா கூட சேர்ந்து இது பாருங்க, நீங்கள் வந்து எங்களை அவமரியாதை செய்தாலும் பரவாயில்லை, சீட்டே கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, பாஜக வந்துடக்கூடாது. இப்போ நாங்கள் ஓட்டை பிரிக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் விபரீதம் ஆகிவிடக்கூடாது, அதனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு
ஒன்று நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கின்னு சீட்டு குத்தா கொடுங்க, இல்லை நாங்கள் எலெக்ஷன்லேயே போட்டி போடல இப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அப்போ மேற்கு வங்காளத்தில் பாசக வந்தால் பரவாயில்ல, தமிழகத்தில் வரக்கூடாதா? என்ன லாஜிக் இது? இதில் ராகுல் காந்தி போயிட்டு வெஸ்ட் பெங்காலை ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கார். எல்லா பழியையும் திரிணாமுல் காங்கிரஸ் மேலேயும் மம்தா பானர்ஜி அவர்கள் மேலேயும் போட்டார். இவங்க இந்த மாதிரி ஆட்சி பண்ணதுனால தான் வந்து பாஜக வருது, இன்னைக்கு ஃபைட்டுன்றது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிறார். அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் தோத்து போச்சுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், முதல் முக்கியமான காரணம் கூட ராகுல் காந்தின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துகிறார். அதான் அன்னையே சொன்னலைங்க, இங்கே திமுக தோக்கணும், அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் தோக்கணும், இதுதான் ராகுல் காந்தியோடைய எதிர்காலத்துக்கு ஒரே ஒரு வழி. இது ரெண்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் காங்கிரஸ் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு. சரி, இங்கே தான் இது மாதிரி ஆகிப்போச்சு, அங்கேயாவது போயிட்டு கவுத்து விட்டு வரலாம் தான் ஒரு பிரச்சாரம் பண்ணிங்கன்னு வர்றாரு. இப்போ சொல்லுங்கள், பாசக உள்ளே வந்துடும் அப்படின்ற டயலாகு இங்கே மட்டும் ஏன் சொல்லி நிற்கிறீங்க? டோலர்களும் காங்கிரஸும் அங்கே சொல்ல மாட்டிங்களா? இதுலேருந்தே தெரியுதா, சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு சொன்னால் என்ன ஒன்றா கோஷம் போடுவாங்க. எங்களுக்கு சீட்டு குத்திங்கன்னா உங்களை ஆஹா ஓஹோன்னுவோம், இல்லைன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிப்போம். வெரி சிம்பிள். பச்சோந்திகளே இந்த கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இவங்களை அதை பார்த்தா அசிங்கப்பட்டு போயிடும். ஐயையோ, உங்களை மாதிரி டக்கு டக்குன்னு நிறம் மாறுறதுக்கு எங்களால் முடியலைங்க, எவல்யூஷனில் உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த திறன் வந்தது அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. இதில் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வச்சு நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இப்படி அப்படின்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் சில பேர் பாருங்க, அப்படி வந்து ஒரு ஹங் அசம்பிளி தொங்கு சட்டசபை வந்ததுன்னு சொன்னால் தாவேகா வந்து அதிமுக கூட்டணியுடன் தான் போகும், திமுக பக்கம் போகவே மாட்டாங்கோ அப்படின்னு. அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஹங் அசம்பிளி எப்போ வரும் அப்படின்னா, இந்த பக்கம் திமுக கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சமமான இடங்களில் ஜெயிச்சிருக்கணும். அதுவும் அந்த 117க்கு குறைவாக இருக்கணும் ரெண்டு கூட்டணி. லெட்டஸே ரெண்டுமே வந்து 100 அப்படின்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ 200, தாவேகா வந்து 34 சீட்டில் ஜெயிக்குது அப்படின்னும் போது இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படின்னு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. தாவேகாக்கு இல்லை, இந்த திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும். எல்லாரும் நினைக்கலாம், இந்த பாருங்க ஏதோ பேரம் பேசி அப்படியே தாவேகாக நம்ம பக்கம் கூட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு. ஆனால் ரெண்டு பேருமே எப்படியாவது தூண்டி விட்டு உசுப்பேத்தி விட்டு அவங்கள அண்ணாண்ட பக்கம் போக வச்சிடலாம் இப்படித்தான் நினைப்பாங்க. இந்த தடவை ஆட்சி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்த்தா தாவேகா அந்த பக்கம் போகிறது தான் நல்லது இப்படித்தான் நினைக்கணும். ஏன்னா 24 எலெக்ஷன் போது நான் சொன்னேன், ஒரு 5லேருந்து 10 சீட்டு வந்து பாஜகவை ஜெயிக்க விட்டுருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன் நேரத்தில் திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. அப்படி பண்ணாதவருடைய பலனை இந்த எலெக்ஷனில் அவங்க அனுபவிச்சாங்கன்ற பார்த்தோம். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, லெட்டஸே இப்போ திமுகவோட தாவேகா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த மதிமுக, விசிக, காங்கிரஸு, அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட்டு, மற்ற கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸிட் போல பார்த்த உடனே அவங்க வந்து அப்படி கொஞ்சம் மாப்பிள்ளை முறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தல தீபாவளிக்கு வந்தவர், அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வருகின்ற காலகட்டங்களில் அதுவும் தாவேகா துணையுடன் ஆட்சின்னு சொன்னால் இவர் எடுத்த உடனே டெப்டி சிஎம் அப்படின்வார். போதாக்குறைக்கு ஹாகிங் த லைம் லைட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே அவரை சுற்றி நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீடியா கிளார். ஏற்கனவே இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு டெப்டி சிஎம் அப்படின்னும் போது இவருக்கும் ஒரு டெப்டி சிஎம்மை கொடுத்தா எப்படி சரி வரும்? சரி, 2 டெப்டி சிஎம்னு கூட வச்சிங்கனாலும் எல்லா இடத்துலையும் தாவேகா அப்படின்னு இவங்கள பற்றி மட்டும்தான் பெருசாக ஹைலைட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீடியா வெளிச்சமும் அப்படித்தான் இருக்கும். திமுக அவங்களுடைய அமைச்சர்கள், சிஎம், டெப்டி சிஎம் இவங்களெல்லாம் வந்து அந்த லைம்லைட்லேருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. போதாக்குறைக்கு கூட்டணி பலத்தை நம்பிதான் திமுகன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அலையன்ஸ் டாக்ஸும் போது. கூட இருக்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க பாருங்க, இவங்கள்லாம் இந்த தடவை திமுக ஆட்சியில் அமர வைத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் டாக்டிஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய பாப்புலாரிட்டியை வளர்த்து கொண்டு அதுக்கப்புறம் தாவேகா தலைமையில் தனியாக ஒரு கூட்டணியாக போயிடுவாங்க. திமுக ஒட்டுமொத்தமாக செல்வாக்கை இழப்பதோடு மட்டுமல்லாமல் இவங்களை வளர்த்து விட்டதையும் அவங்க செஞ்ச மாதிரி ஆயிரும். ஆட்சியிலிருந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலுமே அதுக்கு உடனே தாவேகா நாங்கள் தான் இதை சொன்னோம், நாங்கள் தான் அதை பண்ணோம், எங்களால் தான் அப்படின்னு இவங்க ஃபுல்லாக ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன் வரைக்கும் டங்கரன்னு டமார் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திமுக வந்து நொந்து நூலாக போயிடுவாங்க. சரி, இந்த பக்கம் வாங்க, அதிமுக பாஜக வந்து பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. லெட் அஸ் சே
அதிமுக வந்து 100 அந்த கூட்டணி 100 இடங்களில் ஜெயிக்குது. ஆனால் பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை. அப்படின்ற பட்சத்தில் தாவேகா இங்கே வந்து சேர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதிமுக 100 இடம் அந்த கூட்டணி அப்படின்றதுல 10 இடம் பாஜக, 10 இடம் பாமக, 5 இடம் அமமுக, இப்படி 25 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த நேரத்தில் 34 வச்சிருக்க தாவேகா இந்த பக்கம் வந்து சேரணும்னு சொன்னா, இந்த பாருங்க, பாசக இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம், அது பாசிசம், அதனால அவங்கள வெளில தள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்போ ஸ்லெண்டர் மெஜாரிட்டி 10 பாஜக வெளில போயிடுச்சின்னு சொன்னா 90 + 34 124. இந்த சிச்சுவேஷன்ல பாமக அமமுக 10, 5 அப்படின்னு வச்சுப்போமே, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாக வேண்டும். அமமுகவில் தினகரன் அவர்கள் அதுவும் கொஞ்சம் யோசிக்கணும். அங்கே நடந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். சொல்லப்போனால் மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அவங்க எந்த அளவுக்கு மீடியாவை மேனேஜ் பண்ணாங்களோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் எடப்பாடியார் அவர்களும் அதிமுகவும் பண்ணின்னுக்கிறாங்க. அப்படி இருக்குச்சே தாவேகா வந்து இங்கே எடப்பாடியாரோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக சிஎம் யாருன்றது யாருக்குமே தெரியாது. பேர் தான் டெப்டி சிஎம், ஆனால் அவர் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் மீடியாலேருந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் டம்மி பண்ணி போடுவாங்க அதிமுகவை. அது மட்டுமல்ல, பாஜகவை நீங்கள் ஒதுக்கிட்டு தாவேகா இங்கே வருதுன்னு சொன்னால் பாஜக நாளைக்கே வந்து அமமுக அப்படி நீங்கள் வெளில வாங்க, இல்லை பாமக அவங்கள வெளில வாங்க அப்படின்னு இழுத்தாங்கன்னா ஆட்சி புதேர்னு கீழே விழுந்துடும். சரி, பாஜக உள்ளே இருக்குது, அப்பவும் தாவேகா வந்து சேருது அப்படின்னு சொன்னால் இதுதான் திமுகவுக்கு லாபம். பார்த்தீங்களா, பாசிசத்தோட சேர்ந்துட்டாங்க இப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் அதுக்கு வருகின்ற தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ எந்த பக்கம் சேருதோ அது ஆப்போனண்ட்டுக்கு அது கெயின். ஆல் சடன் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து எந்த பக்கம் ஒன்றாலும் போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது கூட ஹைப்பத்தட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த ஹங் அசம்பிளி வந்தால் தாவேகா திமுகவுடன் போகாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு கவுண்டராக தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி ஏதோ ஹங் அசம்பிளி வரப்போகுது இப்படிலாம் போகிறாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கூட்டணி அது வந்து மெஜாரிட்டியை பெறுவார்கள் அப்படி தான் நான் நம்புகிறேன். அண்டு இன்னி வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். நாளைக்கு காலையில் அது தெரிஞ்சிடும். ரைட், நாளைக்கு திங்கக்கிழமை ரிசல்ட் இல்லையா? ஆக்சுவலாக திங்கக்கிழமை பஞ்சில் பஞ்சு வரணும். ஆனால் மணிகண்டன் நண்பர்களே, ஏன்னா அந்த ரிசல்ட் வருதுனால முதல்ல ஜனம் டிவி அந்த சேனலில் லைவில் கலந்துக்கிறேன் நான் மத்தியானம் 1 மணி வாக்கில். அதுக்கப்புறம் இன்னும் சில சேனலில் இன்டர்வியூ இருக்குது. ஸோ நாளைக்கு பதிவு வராது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நம்ம சேனல் லீவு தானே, அதனால் யாரும் போட்டை ஆட்ட வேண்டாம். இருந்தாலும் கேப்பு கிடைச்சிதுன்னா எதிர் செவ்வாய்க்கிழமையோ ஆர்எல்ஸ் புதன்கிழமையோ இந்த போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல்ல போடுவாங்க இல்லையா, எந்தெந்த அதாவது தோத்த அணி எப்படி பண்ணிச்சு, ஜெயிச்ச அணி எப்படி பண்ணிச்சு அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு விலாபாரியான சுருக்கமான ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு. அண்டு 2 பக்கத்துலேயும் தப்பு பண்ணியிருக்காங்க என்னுடைய பார்வையில். பட் எந்த தப்பு அந்த டேமேஜை அதிகரித்திருக்கின்றது, எந்த தப்பு டேமேஜை வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்கு, இதுதான் வந்து முக்கியமே தவிர 2 பேரில் யாருமே பர்ஃபெக்டாலாம் இல்லை. 2 தரப்புலையும் நிறைய தவறுகள் நடந்திருக்கின்றன. ஸோ அந்த தவறுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முக்கியமாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததன் அவசியம் என்ன, அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் கட்டாயமாக சொல்கிறேன் நண்பர்களே. சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் உங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய காரியம் கிடையாதுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கொடுக்க சொல்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய இன்டர்வியூ எல்லாம் வந்து அப்பப்போ வர நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன், பார்த்துக்கலாம். சார் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அனுப்பிச்சிங்கன்னா அப்போ நான் லிங்க் அதுக்கு சென்ட் பண்ண சொல்கிறேன் எடிட்டரை. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளை தேர்தல் முடிவுகள், இதுக்காக வந்து எல்லாரும் ஆவலாக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் தான். ஜி. நாகராஜன் அவர்கள் நாளை மற்றும் ஒரு நாளை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருந்தார். அதாவது மற்றவங்களுக்கு ஒன்றா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அன்னாடங்காட்சிகள், ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கு வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் அந்த நாளை மற்றும் ஒரு நாளை அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த ஜனநாயக நாட்டில் சாதாரண குடிமகன்களாகிய நம்ம எல்லாருக்கும் அதே மாதிரி தான் எல்லா நாளும் ஒரே நாள் தான். அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர தேர்தல் நாளை தவிர எல்லா நாளும் நம்ம பஞ்சு வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால்
பஞ்சு மட்டும் டெய்லி வராது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.